நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சோன் பப்படி. அது வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/5 கப் கடலை மாவு, 1 கப் மைதா. இதை நம்ம 10 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது என்னென்னா இதிலேருந்து பச்சை வாசனை வரக்கூடாது. ஸோ 10 மினிட்ஸ் நமக்கு ரோஸ்ட் பண்ணும்போது இதுலேருந்து அந்த நல்ல ஒரு மணம் வரும். ஸோ நமக்கே அது தெரியும். அதனால் கட்டி இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா இதுதான். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் கட்டி இல்லாமல் சோன் பப்படி நல்லா வரும். ஸோ இங்கே மைதா வேணான்னா கோதுமையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கோதுமையில் ட்ரை பண்ணலை. நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுவும் நான் வீடியோ போடுறேன். இந்த சோன் பப்படி உங்களுக்கு சாக்லேட் வேரியேஷன் வேணலாம். நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு ஃப்ளேவர்லேயும் வருதும். ஸோ நீங்கள் அதுவும் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறமா நம்ம இதில் ஏலக்காய் பொடி அது ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா சுகர் சிரப், அதுக்கு 1.5 கப் சுகர், அதுக்கப்புறமா ஒரு அரை கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இது எவ்வளோ தூரம் குக் பண்ணணுன்னா கேரமல் ஆகணும். அதுக்காக நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இது நிறைய ஸ்டேஜஸ் வரும். நீங்கள் இதெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சுகர் தண்ணியில் கரையும். ஸோ நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுகர் கேரமலைஸ் ஆகாமல் போயிடும். இப்போ கட்டி ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் லெமன் விடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களால் அந்த பால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கடைசியாக இந்த சுகரோட கலர் ப்ரௌன் ஆகும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ஹாட் பார் கன்சிஸ்டன்சி தெரியலனா நீங்கள் விட்டுருங்க. இது அப்படியே சென்ட்ரல்லேருந்து ஒரு ப்ரௌன் கலராக மாறிக்கிட்டே வரும். அதான் கேரமல்னு சொல்லுவோம். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும். இழுத்தா கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும். ஸோ அதுதான் தேர்ட் கன்சிஸ்டன்சி, தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடியதாக ஹாட் பால் கன்சிஸ்டன்சி. அதாவது அது சாலிடாக இருக்கும், தண்ணியில் கரையாது. நம்ம தட்டில் போடும்போது என்ன ஆகுனா நம்ம நல்லா ஒரு சத்தம் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கேரமலைஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ப்ரௌனாக வருது. எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாலாக பண்ண முடியும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் பாலாக கூட பண்ண வேண்டியதில்லை. அதை மேலே தூக்கி போட்டாவே பிளேட் மேலே சத்தம் கேட்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட் தடவி இருக்கிற நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது கொஞ்சம் இது ஆறும். ஸோ அந்தளவு கூட நீங்கள் விட வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அப்படியே ஜென்டிலாக அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது கெட்டியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். முதல்ல அந்த எட்ஜிலேருந்து நீங்கள் சென்டருக்கு கொண்டு வாங்க. ஒரு ஸ்டேஜில் இது அந்த பட்டர் ஷீட்லேயே ஒட்டாமல் வந்துடும் நமக்கு.
இது எல்லாமே நீங்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணிடணும். இது ஆறுச்சு அப்படின்னா பண்ண முடியாது. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கியாக ஏதாவது வந்து ஒரு ஸ்பூன் இருந்துன்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நெய் தடவிட்டு சூடாக இருக்கும் ரொம்ப. ஸோ நெய் தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எட்ஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது ஒட்டாமல் அதை எடுத்துடணும். ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அது வார்மாக இருக்கும்போதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வார்மாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டலை. இது வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெய் தடவிட்டு பண்ணும்போது கையில் வந்து என்னென்னா அந்த சூடு லைட்டாக இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கும் இப்போ வந்துடும். இப்போது இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா இழுத்து ஃபோல்ட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து 8 to 10 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ப்ரௌன்லேயே வந்து லைட் ப்ரௌனாக வரும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து என்னென்னா இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுலேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் ஒரு செகண்ட் டைம் பண்ணும்போதே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். செகண்ட் டைமில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டான ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து அந்த எட்ஜஸை வந்து ஒட்டிடணும். இப்போ இந்த சர்க்கிளை இந்த மாவில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வந்து நீளமாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். மாவு நல்லா தடவிட்டு. இது எல்லாமே வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும். அதாவது வெதுவெதுப்பாக இருக்கும். இப்படியே வந்து இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து உடைக்காமல் பண்ணணும். ஸோ மாவில் தேய்ச்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஜென்டிலாக இழுங்க. ஸோ மாவில் தேய்ச்சிட்டு இழுக்கணும். ரொம்ப பெரிய பிளேட் இருந்தனால ஓகே. ஸோ இப்படி பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை மாவு நல்லா வந்து இதில் வந்து ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 மாதிரி ஷேப்பில் கொண்டு வாங்க. 8 மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் ஜென்டலாக வந்து நல்லா வந்து கொஞ்சம் இழுத்து பாருங்கள். அது உடையாத வரைக்கும். அதே மாதிரி மாவு வந்து நல்லா தடவிக்கணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை காமிக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப லேயர்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த சின்ன சின்ன லேயர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது சின்ன சின்ன நூல் மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா வந்து க்ரியேட் ஆகும்போது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இழுத்துட்டு மாவை தடவணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து பார்த்துக்கங்க.
ஸோ இது தனியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இது 2 பேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுருக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு சுகர் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஜாக்ரியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஸோ ஜாக்ரியில் எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, பட் ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் அப்படின்னா அதுலேயும் நான் வந்து பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அதில் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக பண்ணும்போது ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ அது மேலே நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் மாவு வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீளமாக இழுக்க முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பிளேட்டில் வைக்கும்போது நம்மளால் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட், நீங்கள் அதில் பண்ணி பாருங்கள். மாவை நியூஸ் பேப்பரில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், அந்த கேரமலைஸ் பண்ண அந்த சர்க்கிளை வச்சுட்டு நீங்கள் அதில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 எண்ணில் நீங்கள் ரெண்டு பேர் நின்றுட்டு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து லேயர்ஸ் இன்னும் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான லேயர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் பவுலில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரேயில் போட்டுட்டு நம்ம வந்து பர்ஃபி ட்ரேயில் போட்டுட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த சோன் பப்படியில் பார்த்தீங்கன்னா எந்த டீப் ஃப்ரை இருக்காது, ஆயிலெல்லாம் எதுவுமே இருக்காது, நெய்யும் ரொம்ப தேவைப்படாது. இதனோட ஸ்டெப் 2 தான். ஒன்று வந்து என்னென்னா முதல்ல மாவு வந்து ரோஸ்ட் பண்ணணும். செகண்ட் என்னென்னா சுகர் சிரப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே தான் கேரமலைஸ் பண்ணணும். ஸோ இந்த 2ஐயும் வச்சு நம்ம எப்படி வந்து அந்த நூலை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த 1000 லேயர்ஸான அந்த சாஃப்டான நூல் மாதிரி வரும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த சோன் பப்படி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த சோன் பப்படியை வந்து நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். 1 வீக் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.